மேடம் இன்னும் கோமா தான் இருக்காங்க போல. ஐலி, இது டீ மாதிரி இருக்கு. டீ மாதிரியெல்லாம் இல்ல, டீயே தான். நான் உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன். ஆமா, நீ இதுக்கு டீ போட்டு கொண்டு வந்த? சாரி சார், என்னால டீ தான் போட்டு கொடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு காஃபி தான் வேணும்னா நாளைக்கு நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு வருவீங்களே உங்க பொண்டாட்டி, அவகிட்ட கேட்டுக்கோங்க. அவ உங்களுக்கு நல்ல காஃபியா போட்டு தருவா. நான் டிராமா பொண்டாட்டி தானே, என்னால இவ்ளோதான்ப்பா செய்ய முடியும். ஓ, அப்படி சொல்றீங்களோ? அதெல்லாம் எப்படியோன்னு எனக்கு தெரியாது, நான் நார்மலா தான் சொல்றேன். இவ எதுக்காக கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை தைரியமா கேட்க முடியலையே. இவளும் எதுவுமே சொல்லாம என்ன வாட்டி வதைக்கிறா. இந்திரா, இங்க வாமா. வரேன் சித்தப்பா. என்ன சித்தப்பா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னம்மா, மினிஸ்டருக்கு எதிரான ப்ரூஃப் ஏதோ உங்ககிட்ட இருக்காமே? ஆமா சித்தப்பா. ஏன் சித்தப்பா, என்னாச்சு இப்போ? மினிஸ்டர் ஆளுங்க வந்து நம்ம ஆபீஸ்ல கலாட்டா பண்ணி மிரட்டிட்டு போறாங்கம்மா. கொஞ்ச நேரத்துல மொத்த ஆபீஸுமே கதி கலங்கிடுச்சுமா. இந்த ப்ரூஃப வச்சு நீ எதுவும் பண்ணல இல்ல? இது வரைக்கும் அந்த ப்ரூஃப வச்சு ஏதாவது பண்ணணும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியில கொண்டு வர போறேன். நம்ம சேனல்ல அது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணி அந்த மினிஸ்டரோட முகத்தறிய கிழிக்க போறேன். அக்கா, இப்ப எதுக்குக்கா இவ்வளவு கோவப்படுற? அவங்க கிட்ட இதுக்கு தேவையில்லாத வம்பு. அவசரப்படாதக்கா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களோட அரசியல் பலத்துக்கு முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. அக்கா, அப்படியே அந்த ட்ராக்கை நம்ம பக்கம் திருப்பி விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான்க்கா நான் சொல்றேன், நீ எதுவும் பண்ண வேணாம்க்கா.